வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஈஷு சமையலறை. இன்றைக்கி என்ன கதை பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் கிளாஸ் ஐட்டம்ஸ், பீங்கான் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் என்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் நம்ம வாங்கினது. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள ட்ரேஸு, அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னர், ஃப்ரீசர் சேஃப், அதே மாதிரி அவனில் கூட யூஸ் பண்ணலான்னு அந்த உள்ளார இருந்த பேப்பரில் போட்டிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு. ஸ்பாரில் வாங்கினேன். இது 99 ருபீஸ்க்கு இந்த 3 பாக்ஸஸ் வர்த்துன்னு பட்டுச்சு. நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணியெல்லாம் உரித்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஸ்டீல் பாக்ஸஸில் தான் வைக்கிறேன். பட் இருந்தாலும் உள்ளார வந்து தண்ணியெல்லாம் ஊறி வந்துடுது. அதனால தான் வந்துட்டு நான் இந்த பாக்ஸஸ் வாங்கினேன். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஒர்த்தான ஐட்டம் தான். இது வந்து ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட் வாங்கினேன். நான் 2 பேஸ்கெட் வாங்கினேன். 1 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இது பத்தலை, அந்த ஷெல்ஃபில் போகலை இதோட அகலம். அதனால் நான் இப்போ இதை வந்து ஆர்கனைசிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 52 ருபீஸ். பட் இது அந்தளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம் கிடையாது. நல்லா வளையுது. பட் ட்ரெஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வெஜ்ஜீஸ்லாம் போட்டு வைக்கணுன்னா யூஸ் பண்ணலாம். 52 ருபீஸ்க்கு வர்த்தான ப்ராடக்ட் தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக இதை வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ட்ரேயும் வாங்கினேன். ஃப்ரூட்ஸு, டொமேட்டோலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வாங்கினேன். இந்த ரெட்டோட ப்ரைஸ் வந்து 17 ருபீஸு. இது வந்து நம்ம நார்மலாக ரொம்ப காலத்துலேருந்தே, நம்ம அம்மா காலத்துலேருந்தே இந்த மாதிரியான டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். பட் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஸ்லிம் சைஸாக இருந்ததுன்னா உள்ளார வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால தான் நான் இதை வாங்கினேன். அதே மாதிரி இந்த ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா 84 ருபீஸு. இதை வந்து ரெட்டை விட கொஞ்சம் தான் பெருசு. பட் ஏன் இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்க டிசைன்ஸ். இது நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷனும் நல்ல அழகாக தான் இருக்குது. ப்ரௌன் அண்ட் பிஸ்கெட் கலர். இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரௌன் ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டாண்டு 4 கால் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரிட்ஜ்லேயும் இது பத்துது. நான் அதனால தான் இதை வாங்கினேன். இது ரெண்டுமே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பிங்க் கலர் செட் பேஸ்கெட்ஸ். இது வந்து 3 பீஸ் இருந்துச்சு. ஒரு செட்டில் 3 பீஸு. இதோட ப்ரைஸ் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, 450 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்பாரில் தான் எடுத்தேன். இதுவும் நல்ல செம்ம ஸ்ட்ராங்கு, நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ங்க. வர்த்தான ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்கலாம். இதில் நான் வந்து எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரிட்ஜுக்கும் தேவை, அப்புறம் என்னோடய ட்ரெஸ் ஆர்கனைசிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த க்ரீன் குட்டீஸ் தான். இது வந்து 99 ருபீஸ், 6 பீசஸ் செட்டு. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். ஸ்பேரில் தான் இதுவும் வாங்கினேன். இதை வந்து நான் ஏன் இதை வாங்கினேன் குட்டி குட்டியாக அப்படின்னா, பூஜா ரூமில் வந்து எக்ஸ்ட்ரா விபூதி, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் அண்ட் த்ரூ பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி போட்டு வச்சா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப் டிசைன் பிளேட்டை 20 ருபீஸ். இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. வீடியோவுக்கு தம்ப்நெயில்ஸ்க்கு யூஸ் ஆகுமே தான் நான் இதை வாங்கினேன். அதனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இது குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்த்தோன்னே. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வாங்கிட்டேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு தானே. நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் ஹேண்ட் டவல் 3 பீசஸ் 99 ருபீஸு. ஸ்பாரில் தான். இதை நம்ம கிச்சனில், வாஷ் பேஷனில் கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிச்சு, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து 99 ருபீஸ்க்கு வர்த்தான ப்ராடக்ட்டு. நம்ம வெளில எங்கேயும் போகிறோம், அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணோம், துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டவல் வேணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டீல் ஹூக் வாங்கினேன். இது வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால என்னால் ஆணி அடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா வர்த்தாக இருக்குதுங்க. மாபெல்லாம் நான் வந்து இதில் தான் தொங்க விட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இது நல்லா வர்த்தாக இருக்குது, நல்லா வெயிட் தாங்குது. அப்புறம் இந்த குப்பை மரம், க்ளோஸ்டு டஸ்ட்பின் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.